சாதாரண மனிதர்களால் பெருசாக என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் சாதாரண மனிதர்களுக்குள்ள எழுகிற அந்த சிறு பொறி தான் சாதிக்கிறதுக்குண்டான ஒரு வெறியை உருவாக்குது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஒரு படம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அந்த மாதிரி நிறைய படம் வரும். ஒரு பாட்டு ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அந்த மாதிரி நிறைய பாட்டு வரும். காப்பி அடிக்கிறது சுலபம் தான், ஆனால் அந்த ஒரிஜினல் ஐடியாவை உருவாக்குறது கஷ்டம். நீங்கள் எதை செய்கிறது உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறத யோசிங்க. ஒரு கார் மெக்கானிக் செய்கிற ஒரு கடைசி 5 நிமிட ஆச்சரியங்களுக்காகவே நாங்கள் அவங்கள மீண்டும் மீண்டும் தேடி போகிறோம் அப்படின்னு மக்கள் சொல்கிற ஒரு கார் மெக்கானிக்கை பற்றி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு உண்மை புரியும். நல்ல பழக்கங்களுக்கு ஆனா அப்படின்னு சொல்லி முட்டுக்கட்டை போடாதீங்க. இப்போவே தொடங்குங்க, இந்த வினாடியே. அதுக்கு ஆல் தி பெஸ்ட். வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, சராசரி மனிதராக இல்லாமல் சாதனையாளராக சில வெற்றிக்கான சிந்தனைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா, போன தலைமுறைகள்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சராசரியாக உழைச்சாலே போதும், நம்ம படிப்படியாக முன்னேறி வெளிச்சத்துக்கு வந்துடலாம். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம சராசரியாக இருந்தால் மட்டும் போதாது, மற்றவங்களை விட நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக காட்டிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா 10ஓட 11 இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மரியாதை கிடையாது அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்குது. அதனால தான் சரிங்க, எல்லாரும் ஒரே மாதிரியான வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளும் எப்படி நம்ம வித்தியாசப்படுத்தி காட்டுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு கார் மெக்கானிக் இருக்கிறாரு. அவர் எல்லா மெக்கானிக்கும் மாதிரி தான் ரிப்பேர் பார்த்து கொடுக்குறாரு. ஆனால் கடைசி ஒரு 5 நிமிஷத்தில் அவர் அந்த காரில் எந்த ஒரு பகுதியை மாற்றினா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு இன்னும் சிறப்பாக மாற்றி கொடுக்குறாரு. அவரோட வாடிக்கையாளர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் கடைசி 5 நிமிஷத்தில் அவர் செய்கிற அந்த ஆச்சரியங்களுக்காகவே மீண்டும் மீண்டும் நாங்கள் அவரை தேடியே போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நீங்களும் உங்களோட வேலையில் எவ்வளவு வித்தியாசமாக சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் சரிதான் ஆனா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்படின்னா இந்த பழக்கத்தை முதல்ல விடுங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு தடையும் ஆனா அப்படின்னு சொல்லி இழுக்கும்போது நீங்கள் ஒரு நல்ல பழக்கத்துக்கு முட்டுக்கட்டை போடுறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்கு பதிலாக சரி அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியே அது சரிப்பட்டு வராது அப்படிங்கிறத, அது பின் விளைவுகளை யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாவே அது ரொம்ப ஆபத்தானதாக முடிஞ்சிடும். அதனால தான் அப்படி நாம ஒரு புது விஷயத்தை தொடங்கும் போது அது கிளிக் ஆயிடுச்சுன்னா சந்தோஷம். ஒருவேளை சொதப்பிடுச்சு அப்படின்னா அதுக்கான விலையும் கொடுக்கறதுக்கு தயங்காதீங்க. ஏன்னா அடுத்த தடவை இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயக்கம் வந்துடும். அதனால தான் ஒரு சாதாரண மனிதனால என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு பல பேர் சொல்றத நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா அவங்கெல்லாம் நம்ம தமிழ் மீடியத்துல படிச்ச நம்ம அப்துல் கலாம் ஐயா தான் நம்மளோட நாட்டுக்கே பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லி இப்போ நாம கொண்டாடிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத நாம மறந்துடக்கூடாது. ஒரு ராக்கெட்டு பூமியிலிருந்து புறப்பட்டு மேலே போகுது. ஆனா நாம அப்படி குதிச்சோம் அப்படின்னா கீழே தான் விழணும். ஏன்னா புவி ஈர்ப்பு விசை தான் காரணம். ஒரு புவி ஈர்ப்பு விசையையும் தாண்டி அந்த ராக்கெட்டு மேலே போகுது அதிவேகமா. நிஜ வாழ்க்கையிலையும் நம்மளை கீழே தள்ளுற மாதிரியான விஷயங்களும் நடந்துட்டு தான் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி வெளியேறி நம்ம ஜெயிச்சு காட்டணும். அதுக்கு நம்ம பலத்தையும் நம்ம செயலோட வேகத்தையும் அதிகப்படுத்தணும். அடுத்து வர்ற இந்த புது வருஷத்துல நீங்க ஒரு 2 நல்ல பழக்கங்களையாவது கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நல்ல பழக்கங்களை இன்றே தொடங்குங்கள், இந்த வினாடியே தொடங்குங்கள். அடுத்த 10 வருஷத்துல நீங்க எங்கேயோ போயிருப்பீங்க. அதுக்கு என்னோட ஆல் தி பெஸ்ட்.